எண்ணி பாருங்க. அண்ணா திமுக ஆட்சி 10 ஆண்டுல எப்படி இருந்தது? திமுக ஆட்சி இப்பொழுது வந்து 50 மாத காலம் ஆயிட்டு. இந்த ஆட்சியில என்ன திட்டங்களை செஞ்சாங்க, அண்ணா திமுக ஆட்சியில் என்ன திட்டங்கள் செஞ்சாங்க ஒப்பிட்டு பார்த்து வருகின்ற சட்டமன்ற தேர்தலை எங்களுடைய வேட்பாளரை ஆதரித்து இரட்டை சின்னத்தில் வாக்களிக்க வேண்டும் என்று அன்போடு இந்த நேரத்தில் கேட்கிறேன். நாங்கள் உரிமையோடு கேட்கிறோம், செஞ்சோம், நெஞ்ச நிமித்தி கேட்கிறோம். ஒரே ஆண்டுல 11 மருத்துவக் கல்லூரி, அரசு மருத்துவக் கல்லூரி கொண்டாந்தோம். 7 சட்டக்கல்லூரி நான் கொண்டாந்தேன். கால்நடை மருத்துவக் கல்லூரி, என்ஜினியரிங் கல்லூரி, கலை மற்றும் அறிவியல் கல்லூரி, இப்படி ஏராளமான கல்லூரியை திறந்து நம்முடைய மாணவ செல்வங்கள் குறைந்த கட்டணத்தில் உயர்கல்வி படிக்கக்கூடிய சூழ்நிலையை நாம் உருவாக்கி தந்தோம். ஒரு கல்லூரியாவது மருத்துவக் கல்லூரி முன்னால் கொண்டு வர முடிஞ்சதா? எதுவுமே இல்லை. எந்த பெரிய திட்டத்தை இந்த கோவை மாநகர மக்களுக்கு தந்திருக்கிறீங்க? எதுவுமே இல்லை. ஆனா தினம் விளம்பரம் வராத நாளே இருக்காது. அது மட்டும் இல்ல, கொலை கொள்ள திருட்டு வழிப்பறிவு பாலி வன்கொடுமை சிறுமியிலிருந்து பாட்டி வரைக்கும் விட்டு வைக்கலாம். கேவலமான ஆட்சி, ஒரு மோசமான ஆட்சி. போதைப் பொருள் இன்னைக்கு கஞ்சா போதை எல்லா இடத்துலயும் இருக்குது. கஞ்சா இல்லாத இடமே இல்லை. இனிமே ஸ்டாலின் மாடல் அரசாங்கத்துக்கு பிறகு போதை மாடல் அரசாங்கம் வச்சிடலாம். ஸ்டாலின் மாடல் அரசாங்கத்துக்கு பேர்ல போதை மாடல் அரசாங்கம். அந்த நிலைமைக்கு தமிழகம் தள்ளப்பட்டு விட்டது. இதிலிருந்து மீட்டெடுக்க வேண்டும் என்றால் மீண்டும் அண்ணா திமுக ஆட்சி தமிழகத்திலே மலர வேண்டும்.